10,000 ரூபாய்க்கு கீழ் சம்பளம் வாங்கக்கூடிய 1000 சொச்சம் உலமாக்கள் இருக்கிறார்கள். யாராவது ஒரு வீட்டுல 10,000 ரூபாய் வச்சு அவங்களுடைய மாசத்தை கழிச்சிட முடியுமா? நாம் கேட்கல, அவங்க கேட்டாங்க. அந்த கூட்டத்தில் அவர்கள் கேட்டார்கள். அது மாதிரி இந்த முதுபெரும் உலமாக்களை கௌரவிக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அவங்க நாங்க 75 வயசு வச்சிருந்தோம். அடம் பிடிச்சாங்க. இல்ல, நீங்க 70 வயசு ஆக்குங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வயசு தானே, நீங்க என்ன இன்னும் 75 உட்கார்ந்து இருக்கிறீங்க? 63 வயசு தான். நல்லா இருப்பியா? நாங்க இந்த 75 வயசு வச்சுக்கிட்டே முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வருஷந்தோறும் அதுக்கு நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஒயிட் ஹவுஸ் பொறுப்பாளர்களோ, சாலுமீதன் அவர்களோ, சாலுமீதாஜியார் அவர்களோ, இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் அவங்களுக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் திருமக்களே, அவங்க சொன்னாங்க 70 வயசு ஆக்குங்க. ரொம்ப அடம்பிடிச்சாங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே சார், 70 வயசு ஆக்குங்கன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, 70 வயசு ஆனா என்னன்னு எங்களுக்கு தெரியும். 70 வயசு ஆக்கினா 73 வயசு ஆக்கின பிறகு எங்க முடி கொஞ்சம் பிதுங்கிச்சு. ஆனாலும் கூட பெருமக்களே, சங்கைக்குரிய அந்த பெருமக்கள் எல்லாம் அவங்க வந்து தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து, மேடையில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, முன்னாலும் எத்தனை பெருமக்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது 6வது நிகழ்வு என்று சொன்னால், இதற்காக அந்த முதுபெரும் உலமாக்களுக்காக வேண்டி பொருளாதார உதவி செய்ய எத்தனையோ பெருமக்கள் முன்னாலும் இருக்கிறார்கள். நாம் வந்து அவங்களுக்கு ஒரு பகரம் செய்ய இயலவில்லை. அல்லாஹ் தான் அதற்கு ஜஸாவையும் சிறந்த கூலியையும் கொடுக்க வேண்டும். நம்ம என்ன செய்ய முடியும்? துஆ தான் செய்ய முடியும். அதனால் கண்ணியமான உலமா பெருமக்களே, வந்திருக்கக்கூடிய பெருமகர்களே, உங்களிடத்தில் அன்போடு வேண்டுகிறோம். நாங்கள் எல்லாம் அவர்களுக்காக வேண்டி, அவருடைய எதிர்காலத்திற்காக வேண்டி, எல்லா பாக்கியத்திற்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் ஒரு பெயரை நம்ம நினைவு கூறலன்னு சொன்னா, இந்த கூட்டத்தில் ஒரு பெயரை நம்ம நினைவு கூறலன்னு சொன்னா நாம நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடுவோம். சங்கைக்குரிய நம்முடைய பெரிய பாய் அவர்கள், மரியாதைக்குரிய பாரி ஹாஜியார் அவர்கள், எப்ப பார்த்தாலும் உலமாக்களுடைய சிந்தனை. நாங்கள் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் இந்த பொறுப்பை ஏற்ற உடனேயே, இங்கே உள்ள தனவந்தர்களும் அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், 8 வருஷத்துக்கு முன்னால் இந்த பொறுப்பை ஏற்ற உடனே முதல்ல நிர்வாக குழு நாங்கள் பொறுப்பாளர்கள், தலைவர் செயலாளர் பொறுப்பாளர்லாம் கூடி இந்த உலமாக்கள் சமூகத்தை பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடிய அந்த ஒயிட் ஹவுஸ் குடும்பத்தார், சங்கைக்குரிய பாரி ஹாஜியார் அவங்கள்ட்ட போவோம். போய் நாம எந்த விதமான பொருளாதார தேவையும் அவங்கள்ட்ட நம்ம கேட்காம அவங்களுக்கு நன்றி சொல்வோம். உட்காருங்க, உட்காருங்க, நிக்கிறவங்க உட்காருங்க. இருங்க, என்ன உட்காரு. வாரியாஜியார் இடத்துல நாங்க போனோம். உலமாக்களை கேளுங்கள், நீங்களும் வசதி உள்ளவர்களாக ஆகுங்கள், பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணுங்கள். அதற்காக சொல்கிறேன். வாரியாஜியார்ட்ட போன சொன்னோம், நாங்க எந்த நோக்கத்துக்கும் வரல, உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளாக உங்களுடைய அருமை தகப்பனார் அப்துல் ஹை மாக்கவி அவர்களுடைய அந்த மேலான வழிகாட்டுதலின் அடிப்படையிலே அவர்களுடைய குடும்பத்தாரும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த உபகாரத்திற்கு அல்லாஹ் சிறந்த பகரத்தை தர வேண்டும் என்று நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் சொன்னோம். நாங்க போய் சொன்னோம், வேற எந்த நோக்கத்துக்கும் நாங்க வரல, உலமாக்கள் சபைக்கு பொறுப்பா இருக்கிறோங்கிற காரணத்தில் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். மனம் திறந்து பேசினார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய வாஜிதன் அவர்கள், இயாசரன் அவர்கள், அவங்களுடைய சகோதரர்கள்லாம் இருந்தாங்க. வாரியாஜியார் மனம் திறந்து பேசினார்கள். அவர்கள் சொன்னார்கள், உலமாக்களுக்கு காலம் காலமாக நாங்கள் செய்த உபகாரத்தினுடைய பலனை என் கண் முன்னாலேயே நான் கண்டிருக்கிறேன் சொன்னார். என் கண் முன்னாலேயே நான் பார்த்திருக்கிறேன் சொன்னார். நான் அமெரிக்காவில் இருந்தேன், உடல்நிலை பாதிக்கப்பட்டு என்னுடைய கடைசி நேரம் போல் நான் உணர்ந்தேன். கடைசி நேரம் போல் நான் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் என் ரப்பிடத்தில் நான் ஒரு துஆ செய்தேன், யா அல்லாஹ், இந்த உலமாக்களுடைய சமூகத்திற்கு நான் செய்யக்கூடிய இந்த உபகாரம் அது உன்னிடத்தில் கபூலாகிவிட்டது என்று இருக்குமானால், சக்கராத்தினுடைய நில மாதிரி என்னுடைய நிலை தெரியுது, ஆனால் உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன், அதை நீ கபூல் செய்தாய் என்பதற்குண்டான அடையாளம் இருக்குமானால் என்னை இன்னும் ஓரிரு ஆண்டுகளாவது வாழவை என்று நான் துஆ செய்தேன். அதுக்கு பிறகு 8 வருஷ காலத்திற்கு பின்னால் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அல்லாஹ் அதை கபூல் செய்திருக்கிறான். நல்ல எண்ணத்தோடு செய்யப்படக்கூடிய இந்த காரியங்களுக்கு உண்டான பலாபலனை நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு தருவான், உலகத்திலையும் தருவான். செய்யக்கூடிய சதகாவின் காரணத்தினாலே
நாம எத்தனையோ ஆடம்பரமான செலவுகளை செலவழிக்கிறோம். ஆனால் சதக்காவின் காரணத்தினால் உங்களுடைய பொருளாதாரம் ஒருபோதும் குறையாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சத்தியம் செய்து சொல்லியிருக்கிறார். அதனாலே நீங்க எத்தனையோ இடத்துல கிரீடம் வாங்கியிருப்பீங்க, எத்தனையோ பேர் உங்கள்கிட்ட மாலை போட்டிருப்பாங்க. ஆனா உங்கள்கிட்ட நாங்க ஒரு பணிவோடு வேண்டுகிறோம், எங்களுடைய உலமாக்களுக்கு நீங்கள் செய்த அந்த ஒரு உபகாரத்திற்காக இருக்கக்கூடிய இந்த உலமாக்கள் இருக்கிறாங்களே, ஒவ்வொரு ஆளை பத்தியும் ஒவ்வொரு மணி நேரம் கதை சொல்லலாம். சாதாரணமா இருக்கிறாங்க நினைக்காதீங்க. ஒரு ரோஸ் தலப்பா கட்டிட்டு பலஸ்தீன துண்டை போட்டுட்டு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஆட்களை பற்றியும் ஒவ்வொரு சரித்திரம் சொல்லலாம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே முதலாக குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிஸ் நான் தான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரையில மூத்த ஆலிம்கள் இருந்தார்கள், பெரிய உலமாக்கள் இருந்தார்கள். ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அப்போ சிவகங்கை, விருதுநகர் இதெல்லாம் சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டம். அந்த மாவட்டத்தினுடைய முதல் ஹாஃபிஸ் நான் தான் இந்த மாவட்டத்தில் முதல் ஹாஃபிஸ். எனக்கு ஓதி தந்த என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அதர்த்தவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை இப்ராஹிம் அஹமத் அவர்கள் பிஸ்மில்லாவில் ஆரம்பித்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்பது வரை குர்ஆனை எனக்கு மனப்பாடம் செய்தது அந்த செய்தேவி அவர்கள். முன்வரிசையில் அதர்த்தவர்கள் இருக்கிறார்கள். குர்ஆனிலே பிஸ்மில்லாவில் ஆரம்பித்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்பது வரை என்னை மனனம் செய்ய வைத்தவர்கள். எனக்கு ஒழுங்கான உச்சரிப்பு கூட அந்த நேரத்தில் வரல, ஹே வரல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹே வரல. அன்னைக்கு போய் பாடம் சொன்ன ஹஜ்ரத்துக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, அன்னைக்கு போய் பாடம் சொன்னேன். ஹஜ்ரத் நீங்க கோச்சுக்கிறாம கொஞ்சம் எழுந்திருக்க, கொஞ்சம் எழுந்திருக்க. குலு தக்பீர். ஹஜ்ரத் அன்னைக்கு பாடம் சொன்ன உடனே நான் ஒரு சுமன் மனப்பாடம் பண்ணியிருந்தேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு சுமன் பாடம் சொல்லிட்டேன். அதில் சொன்னாங்க நாளைக்கு அல்ஹம்து மட்டும் சொல்லுன்னாங்க. என்னடா இது, நாளைக்கு அல்ஹம்து மட்டும் பாடம் சொல்லுன்னாங்க. எனக்கு விளங்கல்ல என்னன்னு. அடுத்த நாள் போய் அல்ஹம்து மட்டும் பாடம் சொன்னேன். நாளைக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதை மட்டும் சொல்லிட்டு போன்னு சொன்னாங்க. என்னன்னா அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அந்த ஹே வரல எனக்கு. அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த ஹே வரல. நாளைக்கு சொல்லுனா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல 7 நாள் நான் ஓதுனேன். 7 நாள் அந்த பாடத்தை போட்டா அந்த ஹே வர்றதுக்காக எனக்கு அவர்கள் பட்ட கஷ்டம் சாதாரணமானதல்ல. அருமையானவர்களே, அது தொடர்ந்து வரும்போது 1ஆம் ஜுஸ்ல ஒரு இடத்துல ஒமாஹு பிமுஸஹ்ஸிஹின் ஒரு வார்த்தை வரும். ஹே கொஞ்சம் வர ஆரம்பிச்ச உடனே சரி ஓதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க, போக வந்துடும். ஒமாஹு பிமுஸஹ்ஸிஹின் வந்த உடனே எனக்கு அந்த ஸஹ்ஸிஹி 2-3 ஹே வருதா, ஒழுங்கா வரமாட்டேங்குது. பிமுஸஹ்ஸிஹின் போயிட்டாங்கன்னு சார். அதுக்கு பிறகு 2-3 நாள் அதில் கிடத்து தான் பாடம் சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொருவரை பற்றியும் ஒரு சரித்திரம் இருக்கிறது பெருமக்கள். அந்த நேரத்தில் தேவிப்பட்டத்திலே முதல் ஹாஃபிஸாக ஆன பொழுது இந்த கீழக்கரையினுடைய பெருமக்கள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எங்க வீட்டில் அவங்க சொன்னாங்க, இங்கிருந்து சில பெருமக்கள் வந்திருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, எங்க ஊர்ல மூத்த பெரிய ஆலிம்கள் இருக்கிறார்கள், ஆனால் எங்கள் மாவட்டத்தினுடைய முதல் ஹாஃபிஸ் என்ற காரணத்தினாலே அவர்கள் சில விதமான கௌரவங்களையும் சில நல்ல பரிசு பொருள்களையும் கொடுத்தார்கள். வீட்டில் இன்னும் அந்த பரிசு பொருள்களை பத்திரமா நான் வச்சிருக்கிறேன். அது குர்ஆன் வைக்கக்கூடிய முக்கியமான அழகான நேர்த்தியான, நம்ம கமாலன் கொடுத்தா பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிடுவாங்க. பழைய பொருளை பாதுகாக்கிறதுல கெட்டிக்கார அளவுக. அதனால ரொம்ப அற்புதமான சில பொருள்களை எல்லாம் கொடுத்தார். எதுக்கு சொல்ல வருகிறேன், என்னுடைய பெருமைக்கா சொல்ல வரல. ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு சரித்திரம் உண்டு. மௌலானா அப்துல் கய்யூம் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்களே, அங்க வயசான ஆட்கள் மேடையில் உட்கார்ந்து இருக்கன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருவரும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்தவர்கள், மார்க்க ரீதியா ஒரு ஊரை உருவாக்கியவர்கள் ஒவ்வொருவரும். அதனாலே இவங்களுக்கு செய்கிற இந்த கண்ணியத்திற்காக அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை நிச்சயமாக தருவான். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த நல்ல காரியத்தில் பங்கெடுத்திருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய வியாபாரங்கள் தொழில்துறைகளிலும் பறக்கச் செய்ய